எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். கேப் விட்டு தான் வந்து வீடியோ போட முடிஞ்சுது. ஏன்னா வந்து மித்ராவோட பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் வந்து வந்தனால அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷன்ஸு, ஷாப்பிங்கு, அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் அது இதுன்னு இருந்தனால ரொம்ப பிஸியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா வேறு யூஎஸ்லேருந்து வந்துட்டாங்களா, அதனால் ஃபுல்லாக ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 1 வீக் கிட்ட அம்மா வீட்டில் தான் இருந்தேன். அப்புறம் இப்போ தான் வந்து இங்கே வீட்டுக்கு வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறனால அந்த டச் வந்து விட்டு போயிடுச்சு. முன்னாடி வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து டச் விட்டு போனனால ஒரு கேப் ஆன மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச வரை இனிமேல் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து அப்படியே நம்ம மார்னிங்லேருந்து வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு தான் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வீடியோவில் வந்து காட்டியிருந்தப்போ நிறைய பேர் எப்படி வந்து மித்ராக்கு பருப்பு வைப்பீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய மெத்தடில் வந்து வைப்பேன். இது ஒன் ஆஃப் த மெத்தடு. ப்ரெஷர் குக்கரில் வந்து துவரம் பருப்பு, அது கூடவே வந்து ஒரு தக்காளி, வெள்ளை பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு வந்து எடுத்துக்கோங்க. உங்களோட பருப்பு வேகிறத பொறுத்து. பருப்பு வெந்ததும் ஒரு மத்தை வச்சு நல்லா மசிச்சு எடுத்து சைட்லேயே வந்து ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், நல்ல மிளகு, ஜீரகம் இதெல்லாம் தண்ணி ஊற்றி ஓரளவு கொரகொரப்பாக ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துடுங்க. மோஸ்ட்லி மாறன் மித்ரா பண்ணுறப்ப வந்து சில்லி பவுடரை வந்து அவாய்ட் பண்ணிட்டு பெப்பர் தான் வந்து ஆட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப ஸ்பைஸ் வந்து இப்போ வரைக்கும் மாறனுமே வந்து எடுத்துக்க மாட்டோம். ஓரளவு மினிமம் ஸ்பைஸ் தான் வந்து எடுத்துப்பான். ஸோ அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யுமே வந்து ஆட் பண்ணலாம். கடுகும் காயப்பொடியும் போட்டுட்டு கடுகு வந்து பொரிஞ்சதும் நம்ம ஆல்ரெடி மத்து வச்சு மசிச்சு வச்சுருந்த அந்த பருப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையுமே வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூளும் வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததும் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தில் வந்து ஊற்றி மேலே நெய் ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள், உங்கள் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதே இதில் துவரம் பருப்புக்கு பதில் பாசிப்பருப்பு போட்டுமே வந்து பண்ணலாம். அதே மாதிரி சில டைம் வேக வைக்கும் போதே கூட சின்ன வெங்காயமும் போட்டு வேக வைப்பேன். இன்னும் சில டைம் வந்து வேறு காய்கறியுமே சேர்த்து போட்டு வேக வைப்பேன். வேறு ஏதாவது ஒரு மெத்தடில் நான் பருப்பு பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எப்போயுமே இதே ஒரே ரெசிபி மட்டுமே நான் வந்து பண்ண மாட்டேன். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி பண்ணால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ தான் மித்ராவுமே வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா டெய்லி ஒரே டைப்பில் கொடுத்தா அவளுக்கும் போர் அடிச்சிரும்ல. ஸோ இன்னொரு நாள் நான் வேறு டைப்பில் பண்ணுறப்ப அதோட ரெசிபியுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு சைடிஷாக வந்து பொட்டேட்டோ பொரியல் தான் வந்து பண்ணியிருந்தேன். எங்களுக்கு வந்து சுதனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து நெய்ச்சோறும் சிக்கன் கறியும் கொடுத்து விட்றதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் எங்களுக்குன்னு தனியாக வந்து நான் எதுவுமே வந்து பண்ணல. குழந்தைங்களுக்கு மட்டும் இதை வந்து வச்சுட்டு எங்களுக்கு வந்து அதே கீ ரைஸ் அண்ட் சிக்கன் கறியை வச்சு இன்றைக்கி வந்து மேனேஜ் பண்ணியாச்சு. அடிஷ்னலாக எங்களுக்கு சாதமும் கேர்டும் வந்து இருக்குது. வேணும்னா அதை வந்து வீட்டுக்கு வந்து நிறைய புது வரவு வந்து வந்துடுச்சு. அதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த அயனிங் ஸ்டாண்டுமே வந்து ஒன்று நான் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அயன் பாக்ஸ் வந்து இருக்குது, பட் வந்து அயன் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக இல்லாதனால வந்து அயன் பண்ணுறதுக்கே மடியாக இருந்துச்சு. வெளியே தான் வந்து கொடுத்து அயன் பண்ணிகிட்டு இருந்தோமா. இப்போ ரீசெண்டாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டாப் நான் மோஸ்ட்லி என்னோட ட்ரெஸ் அயன் பண்ண மாட்டேன். கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்னால் மட்டும்தான் வந்து அயன் பண்ணி போடுவேன். சரி அயன் பண்ணி வாங்கிக்கலாம், கொஞ்சம் கசங்கி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அயன் பண்ணி கொடுத்தது. அயன் பண்ணக்கூடிய அந்த அண்ணா வந்து தெரியாதனமாக சூடுபட்டு அது வந்து கிழிஞ்சிடுச்சு. அவங்க வேணும்னு பண்ணல, பட் இருந்தாலுமே ஒரு பயம் வந்துடுச்சு ட்ரெஸ்ஸு வந்து கிழிஞ்சிடுச்சு அப்படின்னு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் புது ட்ரெஸ்ஸாக அவ்வளோவா யூஸே பண்ணல, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நான் அந்த ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு லேட்டர் வந்து காமிக்கிறேன். அதனால் வந்து நம்ம அயன் ஸ்டாண்ட் வாங்கி முடிஞ்ச அளவு நம்மளோட ட்ரெஸ்ஸையாவது வந்து வீட்டிலே அயன் பண்ணிடலாம். குட்டி குட்டி ட்ரெஸ்ஸுனா கூட வந்து அயன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அமேசானில் இருந்து இந்த ஸ்டாண்டு தான் வந்து ஆர்டர் பண்ணி. இது வந்து பெனிஸ்டா பிராண்டோடது. அரௌண்ட் 1400 கிட்ட வந்து ஆச்சு. சைட்லேயே நம்ம அயன் பண்ணிட்டு இருக்கிறப்ப அயன் பாக்ஸை வைக்கிறதுக்குமே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி துணியை வச்சு அயன் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸுமே ஓரளவு ஓகேயாக தான் வந்து இருந்துச்சு. வீட்டு யூஸ்க்கு எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து இருக்கும். நான் இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னுமே நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. நான் கொஞ்சம் ரிவ்யூ பார்த்து இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் வந்து நல்லா இருந்துச்சு. லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டுனா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி தான் கை கிட்ட வந்து கிழிஞ்சிடுச்சு. அதனால் நான் இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2 கையிலையுமே அந்த கிழிஞ்சு இருக்கிற ஹைட் வரைக்கும் வந்து கட் பண்ணிட்டு ஷார்ட் ஹேண்டாக வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா லக்கிலி ஹேண்டு பக்கத்தில் இங்கே கீழே கிழிஞ்சிருக்கிறனால அதை கட் பண்ணி ஷார்ட் ஹேண்டாக வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். டெய்லரை யார்ட்டையாவது கொடுத்து அதை வந்து கட் பண்ணி வாங்கி. நான் யூஸ் பண்ணுற இந்த அயன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அகாரோவோட ஸ்டீம் அயன் தான், கேலக்ஸி மாடல். இதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஆன்டி ட்ரிப் ஃபங்க்ஷன், ஆன்டி கேல்க்கு, ஆட்டோ ஷட் ஆஃப், அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுறது, ட்ரை அயன், ஸ்டீம் அயன், இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. செல்ஃப் க்ளீனிங் பண்ணுறதுக்கு கூட அதுலேயே வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டீம் அயன் இல்லைனா வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வாட்டர் இதுக்குள்ளேயே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே ஒரு மெஷரிங் கப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ
அந்த அயன் பாக்ஸ்லேயே வந்து எந்த லெவல் வரைக்கும் வாட்டர் வந்து ஊற்றணுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவல் மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஸ்டீம் அயன் பண்ணணுமா இல்லைன்னா வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அயன் பண்ணணுமாங்கிறத வந்து நமக்கு மேனுவலில் பார்த்தாலே தெரியும். எல்லாமே எப்படி எப்படி யூஸ் பண்ணுங்கிறத அவங்க கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தக்கன வந்து நம்ம செட் பண்ணி அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து அயன் ஆகி வந்துடும். மெயினாக லைட் வெயிட் தான், ரொம்ப ஹெவியுமே வந்து கிடையாது. அதேமாதிரி ஆட்டோ ஷட் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கிறனால கொஞ்சம் நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ஷட் ஆஃப். கார்டோட லென்த்துமே ஓரளவு லென்த்தியாக தான் வந்து இருக்குது. அதே மாதிரி 360 டிகிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கிறனால நமக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து 3 மெத்தட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை அயன் சும்மா நார்மலாக அயன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்ப்ரே அயனும் பண்ணிக்கலாம், ஸ்டீம் அயனும் வந்து பண்ணிக்கலாம். நம்ம எந்த டைப் ஆஃப் க்ளோத்ஸ் வந்து அயன் பண்ணுறோம், ரொம்ப கசங்கி இருக்கா, அதை பொறுத்து என்ன ஆப்ஷன் வேணுமோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட் லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுனா வந்து செக் பண்ணிக்கோங்க. ஹோம் யூஸ்க்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக ஒரு நல்ல அயன் பாக்ஸ் வந்து சர்ச் பண்ணுறீங்க, அதே டைம் நிறைய ஆப்ஷன்ஸோட வேணும் அப்படின்னா, அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அயன் பாக்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம டிஃப்ரெண்ட் க்ளோத்ஸ் சூஸ் பண்ணுறதுக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் நிறைய ஃபங்க்ஷன்ஸோடவே வந்து இந்த அயன் பாக்ஸ் வந்து வருது. ஸோ இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது உங்களுக்கு அமேசான்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டுனா வந்து செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் அப்பப்போ வந்து டைம் கிடைக்கிறப்ப வந்து இந்த மாதிரி நம்மளே வீட்டில் வந்து அயன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சுட்டு அந்த அயன் பண்ணக்கூடிய அண்ணாட்டை வந்து கொடுத்து வாங்கிடுவோம். பட் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டைம் துணி வாஷ் பண்ணி எடுக்கிறப்ப வந்து ட்ரெஸ்ஸஸ் கம்மியாக தானே இருக்கும். நல்ல ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் வந்து அயன் பண்ணுவோம். ஸோ அப்பப்போ அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்குமே வந்து கஷ்டமாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி தான் வந்து அயன் பண்ணணும்னு சொல்லி வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு தடவை பட்டுட்டோன்ல திருப்பி வந்து அந்த தப்பை வந்து பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கும் இதை மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அயன் பண்ண எங்கேயாவது கொடுத்தப்போ வந்து ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது வீணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அயன் பாக்ஸோட லிங்க் அண்ட் அந்த அயனிங் ஸ்டாண்டோட லிங்க் ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெண்டுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் யூஸ் பண்ணி தான் வந்து ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுனா வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னொரு மெயினான அப்டேட் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்த கமெண்ட்ஸ்க்கான அப்டேட்டு. ஸோ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதில் வந்து நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸ்க்கு நிறைய இதுக்கு வந்து ரிப்ளை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஊஞ்சல் வந்து வீட்டோட புது வரவு. ஆல்ரெடி மாறனோட பர்த்டே வீடியோ அப்போ நான் வந்து உங்களுக்கு அதை ஷேர் பண்ணியிருப்பேன். சுதனோட அம்மா அப்பா என்னோட அத்தை மாமா வந்து மாறனுக்கு பர்த்டே கிஃப்டாக என்ன வேணும்னு கேட்டப்போ அவன் வந்து ஊஞ்சல் கேட்டான். ஸோ இந்த ஊஞ்சல் வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்தாங்க. முன்னாடி வந்து அதை கீழே வந்து போட்டிருந்தோம், இப்போ வந்து மாடிக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து இங்கே தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹாலில் போட்டோம்னாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹால்லேயே வந்து மாட்டிட்டோம். நான் லேட்டர் வந்து உங்களுக்கு நாங்கள் எந்த இடத்துல இதை போட்டிருக்கோங்கிறத வந்து நான் உங்களுக்கு அப்புறமா வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னொரு மேஜர் திங் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண நினச்சது என்னென்னா, லாஸ்ட்டாக வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். அம்மா வந்து யூஎஸ்லேருந்து வந்தப்போ வந்து எடுத்த கிளிப் வந்து போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின் வந்து 6 months பிளான் தானே, ஏன் வந்து ஏர்லியாக வந்துட்டாங்க, அனுஷாவும் கூட வந்திருக்காங்களா, இதுதான் வந்து ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின்ஸு. ஆக்சுவலி சொல்ல போனால் அம்மா வந்தது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா பிளானே கிடையாது. முன்னாடி சொன்னபடி அம்மா வந்து 6 months யூஎஸில் வந்து இருக்கிறதா தான் வந்து பிளான். நவம்பர் இல்லை டிசம்பர் ரிட்டர்ன் டிக்கெட் அம்மாவுக்கு எடுக்காமல் தான் இருந்துச்சு. நவம்பர் இல்லை டிசம்பர் அப்போ வந்து அனுஷாவோடையே சேர்ந்து தான் வந்து வர மாதிரி வந்து இருந்துச்சு. அதுதான் வந்து பிளானாக வந்து இருந்துச்சு. ரிட்டர்ன் டிக்கெட்டும் எடுக்காமையே தான் வந்து இருந்தோம். ஸோ மந்த்ஸ் இருக்குல்ல, அந்த டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன் டைம் போகிறப்போ யூஎஸ்க்கு வந்து 6 months வந்து இருக்கலாம். அதனால எப்படியும் 6 months இருக்குல்ல, லேட்டர் டிக்கெட் எடுத்துக்கலான்னு தான் சொல்லியிருந்தோம். பட் வந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் வந்து அங்கே செட் ஆகலை. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்து ஆயிடுச்சு. அங்கே வந்து நமக்கு கன்சல்ட் பண்ணுறதுமே வந்து ரொம்ப டக்குன்னு கன்சல்ட் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட. அதே மாதிரி அங்கே உள்ளது செட் ஆகுமா, டேப்லெட்ஸ்லாம் அம்மாவுக்கு செட் ஆகுமா, அதுவுமே வந்து தெரியல. ஸோ ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக நாங்கள் இதை பற்றியே தான் வந்து எல்லாரும் பேசி டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டே இருந்தோம். ஏன்னா வந்து அம்மாவோட ஹெல்த்துமே வந்து பார்க்கணும். அட் த சேம் டைம் அனுஷாவுக்குமே வந்து அப்போ தான் வந்து டெலிவரி ஆகிருந்துச்சு. அனுஷாவுக்கு வந்து வெஜனைல் டெலிவரி தான். பட் வந்து இருந்தாலும் கை குழந்தைய பார்த்துக்கிறது வந்து அந்தளவு ஈஸி கிடையாதுல்ல. அதனால ரொம்ப மிக்ஸ்டு தாட்ஸாக தான் வந்து இருந்துச்சு. என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். அப்புறம் சரி ஃபைனலாக வந்து அனுஷாவும் அவளோட ஹஸ்பண்டும் பரவாயில்ல, நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறோம் பேபியை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா அம்மாவோட ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால அம்மாவுக்கு வந்து ரிட்டர்ன் டிக்கெட் வந்து போட்டுட்டோம். செப்டம்பர் 2 வந்து ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருந்தாங்க.
அம்மா வந்து யூஎஸ் போகிறப்ப பெரியம்மா பெரியப்பாவோட தான் போயிருந்தாங்க. பெரியம்மா பெரியப்பா வந்து அவங்களோட பையனும் யூஎஸில் இருக்கிறனால அவங்க போயிருந்தாங்க. அவங்களோட வீடும் என் அண்ணா இருக்கிற வீடும் அனுஷாவோட வீடும் ஜஸ்ட் 3 hours ட்ராவல் தான். அவங்க இருக்கிறது நியூ ஜெர்சி, அனுஷா இருக்கிறது வந்து பாஸ்டன். ஸோ ரிட்டர்னும் வந்து பெரியம்மா பெரியப்பாவோடையே வந்து போட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் அம்மாவுக்கு ட்ராவலுமே வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா அம்மாவை தனியாக அனுப்புறதுக்குமே எங்களுக்கு வந்து பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் யோசித்தோம், சரி கூட கொஞ்ச நாள் வேணால் பார்க்கலாம் ஓரளவு நார்மல் ஆகுதா அப்படின்னு. ஏன்னா அப்படி ஒரு 1 month வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா 1 month கழிச்சு அவங்களுக்கு முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் வரப்போ தனியாக தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. அதனால ரிஸ்க் எதுவும் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு பெரியம்மா பெரியப்பா வந்து ஆல்ரெடி அவங்க ரிட்டர்ன் வரதுக்கு வந்து September 2 வந்து டிக்கெட் போட்டிருந்தாங்க. ஸோ சேம் டேட்லேயே அம்மாவுக்கும் வந்து டிக்கெட் வந்து கிடச்சிருச்சு. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அந்த டேட்லேயே அவங்க பக்கத்துலேயே வந்து சீட்டுமே வந்து கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அம்மா வந்து அதனால் அவங்களுடைய ஊருக்கு வந்துட்டாங்க. இப்போ அனுஷாவோட வந்து அவளோட இன்லாஸ் வந்து இருக்காங்க. பட் அவங்களும் இன்னும் கொஞ்சம் நாளில் கிளம்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாக தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அனுஷா வந்து கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இங்கே வந்து வர சொல்லியிருக்கோம். பாப்பாவுக்கு வந்து இன்னும் வீசா பாஸ்போர்ட் அது எல்லாமே எடுத்துகிட்டு அவளும் கூடிய சீக்கிரம் இங்கே வந்து வந்துடுவா. ஸோ இதுதான் வந்து அம்மா வந்ததுக்கான ரீசன். மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை. கொஞ்சம் ஹெல்த் வந்து இஷ்யூ ஆகிடுச்சு. இங்கே வந்த பிறகு ஓரளவு நார்மல் ஆகிட்டாங்க. இங்கே வந்தோடனே ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் டேப்லெட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்த பிறகு ஓரளவு அவங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே உள்ள அவங்களுக்கு வந்து இங்கேயே இருந்து பழக்கமாக இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட், அட்மாஸ்பியர், அதே மாதிரி கிளைமேட் எல்லாமே தான் அங்கே வந்து கொஞ்சம் குளிர் அதெல்லாமே அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகாமே தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லதுக்கே, நம்ம கையில் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அம்மா வந்து இப்போ நல்லா தான் இருக்காங்க. அம்மா வந்து டியூஸ்டே நைட்டு வந்து இங்கே வந்தாங்க. நம்ம ஒரு டைமுக்கு டியூஸ்டே நைட்டு September 4th நினைக்கிறேன். September 4th 3rd தெரில. அன்றைக்கி நைட்டு வந்து வந்தாங்க. நான் அதுக்கு முந்தின நாளே வீட்டுக்கு போயிட்டு வீடெல்லாம் வந்து ஒரு மெய்டக்கா வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அம்மாவோட ஒரு 1 week வந்து அங்கே தான் வந்து இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு அங்கே அனுஷா பேபியை விட்டுட்டு வந்தது வந்து கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களோட 1 week இருந்தேன். ஏன்னா மாறன் மித்ரா கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 week ஃபுல்லாக அம்மாவோட இருந்துட்டு மண்டே தான் வந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தேன். ஸோ இப்போ இந்த வீடியோ டியூஸ்டே எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் டியூஸ்டே தான் அநேகமாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கே முடிஞ்சளவு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து நானும் வீடியோ போடாததுக்கு வந்து மெயினாக ரீசன். ஏன்னா எனக்கும் டைம் வந்து கரெக்டாக செட் ஆகலை. எனக்கு ரொம்ப பேலன்ஸ் பண்ணவும் முடியல. முன்னாடிலாம் வந்து மித்ராவுமே வந்து கொஞ்சம் நிறைய நேரம் தூங்கிட்டு இருந்தா. இப்போ வந்து அவளோட தூக்கமே வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால அவள் தூங்குற டைமில் எனக்கு குக்கிங் மற்ற ஒர்க்கை பண்ணுறதுக்கு தான் வந்து டைம் கரெக்டாக இருக்குது. ஓரளவு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நான் இனி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த இதை பண்ணுறதுனால எனக்கு இதில் வந்து வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் வந்து கரெக்டாக கிடைக்க மாட்டுக்கு. முடிஞ்சளவு கிடைச்ச டைமில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராம்லேயும் கொஞ்சம் ரீல்ஸ் அந்த மாதிரி எடுத்து போட்டேன். பார்க்கலாம் எப்படி பேலன்ஸ்க்கு கொண்டு வரதுன்னு நானுமே யோசிச்சுட்டு தான் இருக்கேன். காலையில் கொஞ்சம் ஏர்லியாகவே எந்திரிச்சு குக்கிங் எல்லாமே பண்ணிடலாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா நைட்டுமே ரொம்ப டீப் ஸ்லீப்பு மாதிரி கிடையாதான். மித்ராவும் நடுவில் எழுந்திரிச்சிருப்பா. ஸோ அவளுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறனால ஃபுல்லாக டீப் ஸ்லீப் அந்த மாதிரியும் இல்லை. அதனால் காலையிலையுமே ரொம்ப ஏர்லியாக எந்திரிக்க முடியல. பார்க்கலாம், நானும் யோசிச்சுட்டே இருக்கேன் என்ன பண்ணலாம். இல்லாட்டி கொஞ்ச நாள் ஏர்லியாக எந்திரிச்சு பார்க்கலாமா, ஏர்லியாக எந்திரிச்சிட்டு கூட அப்புறமா மித்ரா தூங்குறப்ப வேணால் கொஞ்சம் டைம் தூங்கிக்கலாமா, அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஏன்னா அவள் தூங்குறப்ப நடுவில் முழிச்சுக்கிறா. அப்புறம் நடுவுலையும் போய் பகல்லையுமே நடுவில் போய் ஃபீட் பண்ணி திருப்பியும் அவளை தூங்குற வைக்கிற மாதிரி இருக்குது. சில டைம் வந்து திருப்பி எந்திக்க வந்து விட மாட்டுக்கா. எந்திரிச்சா அவளும் எந்திரிச்சிடறா. அதனால கிட்டேயே படுத்துக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக தான் வந்து போயிட்டுருக்கு. இந்த ஏஜில் குழந்தைங்க இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக என்னோட இதை வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து இருக்கும். ஸோ பார்க்கலாம். முடிஞ்ச அளவு நானும் எல்லா வீடியோலையும் இதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவு வீடியோ போடுறேன்னு வீக்லி ஒன்ஸ் அது போடணும்னு சொல்லி நினச்சிருக்கேன். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த இந்த கொஸ்டினுக்கும் அப்டேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதுவும் அப்டேட் பண்ண மறந்துட்டேன். அனுஷாவோட பேபிக்கு வந்து நேம் வச்சாச்சு. அஃபிஷியல் நேம் வந்து அதித்தி. கூப்பிடுற நேம் வந்து மியா. நாங்கள் எல்லாரும் வச்சுருக்கோம்ல. இப்போது மகா, மஹி, மாறன், மித்ரா, அதே மாதிரி எம்மில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கூப்பிடுற பேர் வந்து மியா. அஃபிஷியல் நேம் வந்து அதித்தி. இதுதான் வந்து அனுஷாவோட பேபியோட நேம். ஸோ அனுஷா வரதுக்கு இன்னும் ரிட்டன் டிக்கெட் எதுவுமே வந்து போடல. மியாவுக்கு வந்து பாஸ்போர்ட்டு, விசா அதெல்லாமே வந்து கிடைச்ச பிறகு தான் வந்து
ரிட்டர்ன் டிக்கெட் வந்து போடுவா. அவள் வரதுக்கு தான் நாங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா பேபியை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. வீடியோ காலில் பார்க்குறப்பெல்லாம் ஐயோ தூக்கணுன்னே வந்து இருக்குது. சீக்கிரம் வான்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். பார்க்கலாம், எல்லாமே வந்து கிடைக்கணும்ல கரெக்டாக. நம்ம ஊர் மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் எதுவும் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ பார்க்கலாம் எப்போ வர்றாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் மெயினாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க, என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல. அதனால் நம்ம ஒரு வீடியோலேயே வந்து அதை வந்து ஷேர் பண்ணிடலான்னு சொல்லி நினச்சேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை.